நான் இன்றைக்கு கருவாட்டு குழம்பு செய்து காட்ட போகிறோம். உங்களுக்கு ரொட்டிக்குள்ளே கருவாடு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் செய்தால் இது வந்து நெத்தலி கருவாடு வந்து சாடியாக ஒரு சொட்டு எண்ணெயில் சும்மா கொஞ்சமாக வதக்கியிருக்கு. அந்த வாசனைக்காண்டி வதக்கிது. வெங்காயம்லாம் வதங்கி இருக்குது. வந்து வெங்காயம்லாம் எல்லாம் போட்டு வதக்கி இதுக்குள்ளே வந்து இனி குழம்பாக்கி போட்டு கொதிச்சுட்டு வர இந்த இதை விட வேண்டியான் தூள் கொஞ்சம் போட்டுவிட்டு தூள் வந்து கணக்க போடணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு விரும்பின மாதிரி போடலாம். நான் கருவாட்டுக்குள்ளே போட்டு பொரிச்சிருக்கிறேன். ஆன முறையில் கொஞ்சமாக தான் போட போகிறேன். ஒரு தேக்கரண்டி 1.5 தேக்கரண்டி தூள் போதும். போட்டுட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் குழம்பாக போகிறேன். மஞ்சத்தூள் எல்லாம் ஏற்கனவே நான் கருவாட்டுக்குள்ளே போட்டு குழச்சிருக்கேன். இப்போ 2 டன் கருவாட்டுக்குள்ளே தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு 2 டன் நான் முதல்ல இருக்குது. வெங்காயத்துக்கு போட தேவையில்லை. நான் கருவாட்டுக்கு போட்ட முடிய தேவையில்லை. வெங்காயத்துக்குள்ள கொஞ்சம் உப்பும் போட்டுவிட்டு உப்பு எல்லாம் போட்டு தான் இப்போ ஏற்கனவே உப்புல கருவாட்டில் உப்பு இருக்குது. நிறைய போடோட முடியல. உப்பு நீங்கள் கொஞ்சம் போட்டால் போதும். என்னன்னு சொன்னால் உப்பு கருவாடு நெத்தலி கருவாடு வந்து உப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் உப்பையும் போட்டிங்கன்னா கூடிடும். மான முறையில் கொஞ்சமாக உப்பை போட்டால் போதும். நான் முதலே கருவாட்டுக்கு ஒரு சொட்டு போட்டு எல்லாம் மடிவாக கழுவி தண்டா போல் கொஞ்சம் உப்பு போட்டேன். நான் முறையில் எனக்கு தேவையில்லை. இப்போ இதுக்கு வந்து கொதிக்கட்டும். வெங்காயம் எல்லாம் போட்டு கொதிக்க விட்டுட்டு புளியும் கொஞ்சம் விட்டு பழப்புளி தான் இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கறிக்கு வந்து பழப்புளி தான் நெத்தலி கருவாட்டு கறிக்கு நல்லா இருக்கும். எனக்கு தேவையில்லை. ஓரளவு கொதி போதும். பார்த்து போடலாம். பேருந்து கனத்தா பேருந்து கூடவா இருக்கும். பார்த்து போடலாம். நல்லா இருக்கும். ரொட்டி செய்து போட்டு உங்களுக்கு நான் போடுறேன். நல்லா இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சுட்டு கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்குது. கொஞ்சம் போட்டேன். நான் உப்பு போட்டு தான் பொரிச்சேன். முதல் பொரிச்சேன். நல்லா கழுவி தண்டா போல் உப்பு தன்மையே இல்லை. அப்போ நான் இப்போ என்ன செய்தேனாண்டா கொஞ்சம் உப்பு போட்டு தான் சாடியாக பொரித்து வச்சுருக்குது. கணக்காக பொரிக்கணும்ல பாருங்க. நல்லா இருக்கும். அந்த வாசனை நல்லா இருக்கும். கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே இந்த கருவாட்டையும் போட்டு கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. நீங்களும் ரொட்டி செய்து போட்டு ரொட்டிக்குள்ளே வச்சு இந்த கருவாட்டு குழம்போட சாப்பிட்டு பார்த்து வேண்டாம் விடவே மாட்டீங்க. நல்லா இருக்கும். கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். இந்த தூள் இது கொஞ்சம் காயம் காஞ்சப்பறம் தான் நல்லா. ஒரு செகண்ட் மூடி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புளியெல்லாம் கணக்காக இருக்குது. உப்பு வேணும்னா பேருந்து நாங்கள் போடலாம். கருவாடு போட்டுட்டேன். கொதிக்கட்டும். புளியெல்லாம் விட்டு இறக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விட்டு இறக்கலாம். மூடி இதை அவிய விடுவோம். கன நேரம் அவிய பொரிச்ச கருவாடு தானே கன நேரம் குழம்போட சேர்த்து நல்லா இதாக வரும் மட்டும்
நல்லா இருக்குது. கொஞ்சம் உப்பு போடலாம். உப்பு போட்டால் சரி. கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இறக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு